நம்ம என்ன பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கோம், ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம். அது நீங்க தானே கிஷோரை ஷூட் பண்ணீங்க, அதான். இப்ப அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம கிட்ட போன்ல பேசினவன் டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டதா சொன்னான். இதை எந்த அளவுக்கு நம்புறது? பவி, பவி, என்னம்மா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்க வந்து தனியா யோசிச்சுட்டு இருக்க? மனசே சரியில்லைண்ணே. ஆபீஸ்ல நடக்கிறது எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறியா? அதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற? பெரிய விஷயம் நடந்து போச்சா? எங்க நடந்து போச்சு? பத்மனியும் இந்திராவும் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு போல இருக்கு, 3 பேரும் சேர்ந்து கிஷோர்னு ஒருத்தரை கொலை பண்ணிட்டதா பேசிட்டு இருந்தாங்க. அந்த கொலை மேட்டரை எவனோ ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம இருக்கிறதுக்காக இந்த 3 பேர்கிட்டயும் பணம் வாங்கிட்டு போன மாதிரி எனக்கு தெரிஞ்சதுண்ணா. ஒரு பாவத்தை பண்ணிட்டு அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவத்தை பண்றாள பத்மினி. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற இந்திராவும் பத்மினியும் இந்த விஷயத்துல அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க. ஆமா, செத்து போனவ பேர் என்ன சொன்ன? கிஷோர்னா. கிஷோர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யார பார்க்கணும்? என்னைவா கேட்டீங்க? ஆமா. யோ, உன்னை பார்த்தாலே சீட்டிங் பண்ண வந்த மாதிரி தெரியுது. முதல்ல வெளில போயா, உனக்கு என்ன மரியாதை? போயா வெளியில. நில்லுங்க நில்லுங்க கிஷோர், நில்லுங்க. நீங்க உள்ள வாங்க. ஒரு நிமிஷம், முதல்ல இந்த ஆளை வேலையை விட்டு தூக்குங்க. ரொம்ப நல்லா சொன்ன, முதல்ல அதை செய்ய சொல்லுங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. இதே பேர்ல உள்ள ஒருத்தன் ஒரு நாள் பத்மினிய பாக்குறதுக்கு ஆபீஸ் வந்தான் பவி. கிஷோர் நம்ம ஆபீஸ்க்கு வந்தானா? அப்போ அவன பத்மினிக்கு முன்னாடியே தெரியுமா? இருக்கலாமா, ஏன்னா அவன் ஆபீஸ்க்குள்ள வந்து பத்மினிய பார்க்கணும்னு திமிரா கேட்டான். நீ யார் என்னன்னு விசாரிச்சா, நான் யாருன்னு உன் முதலாளி கிட்ட கேளுன்னு சத்தமா சொன்னான். சத்தத்தை கேட்டு பத்மினி வேகமா வெளியில வந்தா. கிஷோரை பார்த்ததுமே அவ முகத்துல பயம் வந்ததை பார்த்தேன் பவி. அவன் யாரு என்ன நீ தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா? அதுக்குள்ளேயும் பத்மினி பவ்யமா உள்ள கூட்டிட்டு போயிட்டா. ஓ, கேபின்குள்ள போய் எவ்வளவு நேரம் பேசினாங்க? அதிகபட்சம் 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க பவி. எப்படி தெனாவட்டா வந்தானோ அதே தெனாவட்டோட கிளம்பி போயிட்டான். ஆக பத்மினி கிஷோர் கிட்ட பெரிய லெவல்ல லாக் ஆயிருக்கா. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குண்ணா. என்னம்மா? கிஷோரை கொலை பண்ணிட்டு வேற எவனுக்கோ பணத்தை கொடுத்தாங்க. அவன் யாருன்னு தெரியலையே. ஏன், உன்னால முகத்தை பார்க்க முடியலையா? அவன் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு முகமே தெரியாதபடி மூடி இருந்தான். ஹெல்மெட்டை கெட்ட விஷயத்துக்கு தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. நானும் அவனை கார்ல போய் சேஸ் பண்ணனா, ஆனா அவன் ஒரு சந்துக்குள்ள போய் வேற ஒரு தெருவுல புகுந்து தப்பிச்சிட்டான். விடு பவி, வினைய விதைச்சவங்க வினைய அறுவடை பண்ணிக்கிட்டோம், நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். இல்லனா இவங்க செஞ்ச கொலையால பத்மினி ஜெயிலுக்கு போய் நம்ம கம்பெனிக்கு ஏதாவது சிக்கல் வந்துட்டா அப்ப என்னன்னா பண்றது? தலகால் புரியாம ஆடினா ஜெயிலுக்கு தான் போனோம். பத்மினி ஜெயிலுக்கு போகட்டுமே. புரியாம பேசாதனா. பத்மினி என்ன 3வது மனுஷியா? பத்மினி ஜெயிலுக்கு போனா கம்பெனி மறுபடியும் உன் கைக்கு தானே வரும். இல்லன, இந்த சிக்கல்ல இருந்து பத்மினியை காப்பாத்துறது தான் நல்லது. முடிவே பண்ணிட்டியா? ஆமான, காலையில வேலையா பத்மினியும் இந்திராவையும் நான் போய் மீட் பண்ண போறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற அதிர்ச்சியில அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு என்கிட்ட பத்மினி சண்டைக்கு வந்தாலும் வருவா. அபாண்டமா பழிய போடுறதா சொல்லி உன்னையே தெருவில் நிறுத்தி உன்னை அசிங்கப்படுத்துவா. நம்ம ஆதாரத்தோட பேசி பாப்போன்னு. நமக்கு கெடுதல் மட்டுமே பண்றவளுக்கு எதுக்கு உதவி செய்யணும் துடிக்கிற பவி? அவளை பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்றேன்ல. நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை காப்பாத்த நினைக்கிறது கடமை இல்ல, பாவம். போய் தூங்கு.
கேட்டியா? போச்சு, எல்லாம் போச்சு. 10 லட்சம் ரூபாய் சொத்து போச்சு. நீ தானக்கா டெஸ்ட் பண்றதா சொன்ன? அவ்வளவு பெரிய சரக்கு அவன்கிட்ட தந்தனுப்பலாமா? போற வழியில போலீஸ் கிட்ட மாற்றப்பவே பாண்டியன் கிட்ட சரக்கு இல்லையா? அப்ப அவன் சரக்க எங்கேயோ சேஃப்டி பண்ணிட்டு போயிருக்கான். பாண்டி அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லக்கா. டேய், இன்னமாடா நீ அவனை நம்புற? வாழ்க்கையே வெறுத்து போய் பாண்டியன் பேசுனதை கேட்டதுனாலதான் அவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அவன் நம்மளையும் ஏமாத்திட்டான், போலீஸையும் ஏமாத்திட்டான். இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெளிவாயிடுச்சு. என்னக்கா? அவன் மட்டும் போலீஸ்ல மாட்டியிருந்தா கண்டிப்பா நம்மள காட்டி கொடுத்துருப்பான்டா. நீ தான் போலீஸ்ல போட்டு கொடுத்தன்னு அவன் மோப் முடிச்சிருப்பானே. எப்படிடா சொல்ற? போலீஸ் ரைட்ல சரக்கு மாட்டலன்னா அப்போ அவன் உஷாராயிட்டம் தானே அர்த்தம். போலீஸ் ரைடு பண்ணுவாங்கன்னு அவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கா. அப்ப நம்ம பசங்களே எவனோ ஒருத்தன் பாண்டியன் ஆளா இருந்து பாண்டியனுக்கு போட்டு கொடுத்துட்டானா? நம்ம பசங்களை சந்தேகப்படாதக்கா. அக்கா, பாண்டியன் தான் வரான். சரக்க பத்தி பொய் சொன்னானா அவனை இங்கே அடிச்சு சாவடிச்சிருவேன். யோ பாண்டியா, உன்கிட்ட நான் என்னையா சொன்னேன்? சரக்கு போய் சேர்ந்த உடனே உன் போன்ல இருந்து குரங்கு கோபால போன் பண்ண சொன்னல? ஆமா பாண்டியன் சார். டேய், என்னடா சாரு மோருன்னுகிட்டு? யோ, சரக்க என்னையா பண்ண? நீலாவதி, சரக்கு எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு. எங்க போய் சேர்ந்துச்சு? உன் இடத்துல போய் சேர்ந்துருச்சா? குரங்கு கோபால் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. என்னையா சொல்ற? காலையில போயிட்டு நைட்டு வரியே, இப்ப வரைக்கும் உன்கிட்ட இருந்து போன் வரல, அந்த குரங்கு கிட்ட இருந்து போன் வரல. நீ போன் பண்ணி கேட்டுக்க. சரக்கு வரலன்னு குரங்கு கோபால் செம்ம காண்லுக்குறான். டேய், அவனுக்கு போன போடுறா. ஹலோ, சொல்லுண்ணா. ஏய் கோபால், கொஞ்சம் அப்படியே லைன்ல இரு. டேய் குரங்கு, நான் நீலாவதி பேசுறேன்டா. அக்கா, சரக்கு வந்துருச்சுக்கா. ஏண்டா, அத நானே போன் பண்ணி கேட்டாதான் சொல்லுவியா? கொண்டு வந்த ஆளு அக்கா பகல்ல போன் எடுக்க மாட்டாங்க, நைட்டு 9 மணிக்கு மேல பேசுன்னு சொன்னாக்கா. மணி இன்னும் 9 ஆகலையே. அப்படியா சொன்னாரு? ஆமாக்கா. சரி, வச்சிடுறேன். சரிக்கா. என்ன பாண்டியன் சார், எதுக்கு 9 மணிக்கு மேல போன் பண்ண சொன்னீங்களா? ஒன்ன டென்ஷன் ஏத்துறதுக்கு தான். ஏன்? நீ போலீஸுக்கு போன் பண்ணி என்ன டெஸ்ட் பண்ண மாதிரி இதுவும் ஒரு டெஸ்ட் தான். பாண்டியன் சார், அக்கா உங்களை பத்தி ஏதோ சொல்லுச்சு. ஆனா நான் உங்க மேல ஸ்ட்ராங்கான நம்பிக்கையோட தான் இருந்தேன். இருக்கிற இடத்துல விசுவாசமா இருக்கிறவன் தான் பாண்டியன். வரட்டுமா? சார் சார் இருங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நாங்க பண்ற தொழில் அப்படி. ஒன்ன தப்பா சொல்லலையே. ஆமா, போலீஸ் ரைட்ல இருந்து சரக்கு எப்படி தப்பிச்சது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பொட்டலத்தை எடுத்து ஹெல்மெட்குள்ள வச்சுட்டேன். மாட்டி இருந்தா எங்களை காட்டி கொடுத்துருப்பீங்களோ? அப்படிப்பட்ட துரோகம் பண்ற பரம்பரையில அந்த பாண்டியன் பிறக்கல. வரேன். தம்பி, நமக்கு ஒரு தளபதி கிடைச்சிட்டான்டா. இந்த பாண்டியனை வச்சு இந்த சென்னையவே ஒரு கலக்கு கலக்கிடுறேன். என்னம்மா, எங்க இருக்க? கார் ஸ்டார்ட் ஆகலண்ணே. ஆட்டோ பிடிக்கிறதுக்காக நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். நான் வேணா பைக் எடுத்துட்டு வரட்டுமா பவி? வேண்டாண்ணா, நான் ஆட்டோலயே வந்துடுறேன். சரிம்மா, பாத்து வா. சரிண்ணா. இவளை பத்மினி இந்திரா கூட ரெஸ்டாரண்ட்ல பார்த்தனே.
சூட்கேஸ் தான். பத்மினி என்கிட்டயே கொடுத்த சூட்கேஸ் இவ கைக்கு எப்படி வந்துச்சு? இவ பத்மினிக்கு ஃப்ரெண்டா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். இந்த சூட்கேஸ் எப்படி உன் கைக்கு வந்துச்சுன்னு இப்பவே போய் கேட்டுடலாமா? ஏதோ சூழ்ச்சி பண்ணி பத்மினியை கொலை கேஸ்ல சிக்க வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இவளை விடவே கூடாது. ஹலோ, சொல்லு காவியா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். ஒரே டிராஃபிக், வந்துகிட்டே இருக்கேன். வாங்க சீக்கிரமா முதல்ல. இப்ப எங்க இருக்கீங்க? இதோ பக்கத்துல தான் இருக்கேன், வந்துகிட்டே இருக்கேம்மா. வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வாங்க. வந்துடுறேன். பாய். இதோ வந்துடுறேன். நீங்க நிக்க வச்சுட்டு போயிட்டீங்க. எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்றது? இவன் யாரா இருப்பான்? சாரி, சூட் கேஸோட போக கூடாதுன்னு தான் உன்னை இங்க இறக்கி விட்டுட்டு போனேன். எனக்கு கூட தெரியாம யார பார்க்க போனீங்க? வாங்கின பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சேட்டு கிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு வரதுக்காக போனேன். ஏன் சேட்டு கிட்ட நான் வரக்கூடாதா? நோ, சூட் கேஸோட போனா எப்படியாவது நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி பணத்தை வாங்கிடுவான். சரி, என்ன பேசுனீங்க? எங்க போனேன்? போற வழியில ஹெல்மெட் போடலன்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதுக்கே இவ்வளோ ஷாக் கொடுக்குற? சமாளிச்சிட்டேன். போலீஸ சமாளிச்சிட்டீங்க. நீங்க செத்து போனதா நினைச்சிட்டு இருக்க பத்மினி இந்திரா பாத்துட்டாங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, போலீஸ எப்படி சமாளிச்சீங்க? 100 ரூபாய் கொடுத்தா அரசாங்க ரகசியத்தையே எடுத்து கொடுக்குற போலீஸ்காரங்க இருக்கிற வரைக்கும் தைரியமா தப்பு பண்ணலாம் காவியா. இப்ப எப்படி ஹெல்மெட் வந்துச்சு? 100 ரூபா லஞ்சம் வாங்கின போலீஸ்காரரு போனஸா ஒரு அட்வைஸும் கொடுத்தாரு. முதல்ல வீட்டுக்கு போய் ஹெல்மெட்டை எடுத்து தலையில போட்டுக்கோங்கன்னு. சரி, இப்ப எங்க போறோம்? வீட்டுக்கு. வீட்ல இருந்து தானே வந்தோம். நல்ல சகுனமா படல. சேட்டை பார்க்க வேண்டாம்னு தோணுது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வேற சான்ஸே கிடைக்காது. உருவாக்குவோம் காவியா. ஹரின்னு ஒரு சிரிச்ச மூஞ்சிக்காரன் இருக்கானே. புரியலையே. இழிச்ச வாயன்னு சொன்னேன். வா, பைக்ல ஏறு. நான் எப்பவும் போல இந்திரா பத்மினி கூட பழகிட்டு வரலாம்ல? இனிமேதான் ரொம்ப நெருக்கமா பழகணும். என்ன அசிங்கமா கழுவி ஊத்தணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நேத்து பணத்தை கொடுத்ததும் பெரிய நரகத்துல இருந்து விடுதலான மாதிரி ஃபீல் பண்ணாங்க. விடுதலை எல்லாம் கிடையாது. வக்கேஷன் கொடுத்துருக்கேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். வேணா கிஷோர், விட்டுறலாம். ஓகே, கிராண்டட். சரி வா, வீட்டில் போய் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். முதல்ல ஹெல்மெட் மாட்டுங்க. கொஞ்ச நாளைக்கு ரோட்ல நடந்து போனா கூட ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும் போல இருக்கு. உட்காரு வா. ஆட்டோ அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியா? சீக்கிரம். கேளுங்க.
இனிமே நம்ம டார்கெட்டே பத்மினி தான். சில பல கோடிகளை கறந்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட வேண்டிதான். எங்க ரொம்ப ஆசைப்பட்டு அப்புறம் அவஸ்தைப்படுற மாதிரி வச்சுக்காதீங்க. இது போதும். ஹரிய கூட டிஸ்டர்ப் பண்ண வேணாம், விட்டுருங்க. ஏய், ஆடு கசாப்பு கடைக்காரனை தானா தேடி வருது, வராதன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க? ஹரி என்னை முழுசா நம்பிட்டான். என்னை நம்பி அவன் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான். அதை வேணான்னு சொல்றியா? நாம புருஷன் பொண்டாட்டிங்கிறத மறைச்சு நான் செத்துட்டதா டிராமா பண்ணி பத்மினி கிட்ட பணம் பறிக்கிற மாதிரி தான் இதுவும். ஹரி என்னை முழுசா நம்பிட்டான். என்னை நம்பி அவன் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான். அதை வேணான்னு சொல்றியா? நாம புருஷன் பொண்டாட்டிங்கிறத மறைச்சு நான் செத்துட்டதா டிராமா பண்ணி பத்மினி கிட்ட பணம் பறிக்கிற மாதிரி தான் இதுவும். இந்திராவுல ஆரம்பிச்சு பத்மினில கண்டினியூ பண்ணி இப்ப ஹரி கிட்ட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நோ நோ நோ, நான் எப்பவுமே எண்டு கார்டு போடவே மாட்டேன். அப்போ புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து சீட்டிங் பண்றாங்களா? குடும்ப தொழிலே இதான் போல. சரி, இப்ப இந்த பணத்தை வச்சு என்ன பண்றதா உத்தேசம்? ஒரு 10 நாள் கோவா, ஷிம்லா, குலுமனாலின்னு ஒரு டூர் அடிச்சுட்டு வருவோமா? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த பணத்துல எனக்கு ஒரு பிசினஸ் பண்ண ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இனிமே நம்ம பிசினஸே தான் காவியா. எல்லாருமே இந்திரா பத்மினி மாதிரி ஏமாறுற அப்பாவிங்களா இருக்க மாட்டாங்க. நாம யாரை டார்கெட் பண்றோமோ அவங்களோட பேக்ரவுண்டை பக்காவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் களத்துல இறங்கணும் காவியா. அதுதான் நம்ம டேலண்டே. சரி, நமக்கு எப்படி வருமானம் வருதுன்னு மத்தவங்க கேட்டா சொல்றதுக்கு ஒரு பிசினஸ் வேணும்ல? இப்பெல்லாம் மோசடி பண்றது கூட ஒரு பிசினஸ் தான். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. விஐபின்னு பேர் வாங்கினதுக்கு அப்புறம் மோசடி பண்ணா அது ஸ்டேட்டஸ் சிம்பல். ஏரோப்ளேன் ஓட்டுறவன், காலேஜ் நடத்துறவன், கட்சி நடத்துறவன் யாரு தான் மோசடி பண்ணல? விஐபிங்கிற இந்த ஸ்டேட்டஸே நம்மளை காப்பாத்துங்கிற தைரியம், நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இந்த மோசடி பிசினஸை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தலாம். போலீஸ் அரெஸ்ட் ஜெயிலுன்னு போனா அவமானம் தானே காவியா. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா என்னை அரெஸ்ட் பண்ண வேண்டிய போலீஸே என்னை அலர்ட் பண்ணி சேஃப்டி பண்ணும். ஏன்னா லாபத்துல ஒரு ஷேர் போலீஸ்க்கும் போகுதுல்ல. உங்களை திருத்தவே முடியாது. ஏன்னா ருசி பார்த்துட்டீங்கல்ல, மாறவே மாட்டீங்க. முதலீடே இல்லாத பிசினஸ் காவியா. இப்போ நாம கிட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 60 லட்சம் ரூபாய் இருக்கும். இதுக்காக நாம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம்? ரொம்ப லாஜிக்கா பேசுறீங்க. எனக்கு பிசினஸ்னு ஏதாவது பண்ணணும். அதுக்கு முதல்ல பிளான் பண்ணுங்க. பண்ணுவோம் காவியா.